வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய மனதை உடைத்த காதல் சம்பவங்கள் நிறைந்திருந்திருக்கும். கன்னி ராசிக்காரங்க அன்பை மிக ஆழமாகவும் உண்மையாகவும் வெளிப்படுத்துறவங்க. ஆனா 5ஆம் இடத்து காதல் ஸ்தானத்துல ராகு அல்லது சனியின் பாதிப்பு இருந்தால் உங்கள் காதல் வாழ்க்கை மிகப்பெரிய சோகத்துல முடிந்திருந்திருக்கும். நீங்க யாரை உங்க உயிராக நினைத்து நேசித்தீங்களோ அவங்களே உங்களை பாதியிலேயேவும் கைவிட்டு சென்றிருந்திருப்பாங்க. சுயநலம், பணம் ஆசை அல்லது குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி அவங்க உங்களை விட்டு விலகிய போதுதான் உங்கள் இதயம் சுக்குநூறாவே உடைந்து போயிருந்திருக்கும். அந்த ஏமாற்றத்தை உங்களால தாங்கிக் கொள்ளவே முடிந்திருந்திருக்காது. நான் என்ன தவறு செய்தேன் என்று தினமும் அழுது புலம்பிய தருணங்கள் அவை. அந்த ஆழமான காதல் தோல்வியும் ஏமாற்றமும் உங்க மனசை முற்றிலுமே உடைத்து அன்பின் மீதே ஒருவித பயத்தையும் வெறுப்பையுமே ஏற்படுத்தியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு மனசை உடைக்கக்கூடிய காதல் சம்பவங்கள் நீடித்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய 5ஆம் இடத்து காதல் ஸ்தானத்துல தான் ராகு அல்லது சனியின் பாதிப்பு இருந்தால்தான் உங்க காதல் வாழ்க்கை மிகப்பெரிய சோகத்திலேயே முடிந்திருந்திருக்கும் உங்களுக்கு. நீங்க யாரை உங்களுடைய உயிரா நினைத்து நேசித்தீங்களோ அவங்களே உங்களை பாதியிலேயே கைவிட்டு சென்றிருந்திருப்பாங்க. அது சுயநலத்திற்காகவோ பணத்தாசைக்காகவோ அது குடும்ப சூழ்நிலை காரணம் காட்டியோ அவங்க உங்களை விட்டு விலகிய போதுதான் உங்களுடைய இதயமே சுக்குநூறாவே உடைந்து போயிருந்திருக்கும். அந்த ஏமாற்றத்தை உங்களால தாங்கிக் கொள்ளவே முடிந்திருந்திருக்காது உங்களுக்கு. அந்த ஆழமான காதல் தோல்வியும் ஏமாற்றம் தான் உங்க மனசை முற்றிலுமா உடைத்து அன்பின் மீதே ஒரு வித பயத்தையும் வெறுப்பையுமே உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். 3ஆம் நபர் பேச்சால ஏற்பட்ட பிரிவு உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துல நிலவிய கிரக பெயர்ச்சி கோளாறுகளால உங்க நல்வாழ்க்கையில ஒரு 3ஆம் நபர் குறுக்கிட்டு இருந்திருப்பார். அவர் உங்க உறவினராகவோ நண்பராகவோ அல்லது சக ஊழியராகவோ கூட இருக்கலாம். அந்த 3ஆம் நபர் கூறிய பொய்களையும் தேவையற்ற கொளுத்தி போடும் வார்த்தைகளாலே நம்பி உங்களுடைய உயிர் போன்ற உறவோ காதலோ அல்லது திருமண வாழ்க்கையோ பிரிவை சந்தித்திருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களிடம் நேரடியாக உண்மையை கேட்காம மற்றவங்களோட பேச்சை கேட்டு உங்களுக்கு சந்தேகப்பட்டு விலகி சென்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தையும் வேதனையுமே தந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 3ஆம் நபர் குறுக்கிட்டு இருந்திருப்பாரு. அதனால அதிக கோளாறு உங்களுடைய நல்வாழ்க்கையில் அதிக கோளாறுகள் ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த அந்த 3ஆம் நபர் உங்க உறவினராகவோ அல்லது நண்பராகவோ அல்லது சக ஊழியராக கூட இருந்திருப்பாங்க. அந்த 3ஆம் நபர் கூறிய பொய்களையும் தேவையற்ற கொளுத்தி போடக்கூடிய வார்த்தைகளையுமே நம்பி உங்களுடைய உயிர் போன்ற உறவோ காதலோ அல்லது திருமண வாழ்க்கையோ பிரிவையே சந்தித்திருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்லாம மற்றவங்களோட பேச்சை கேட்டு உங்களை சந்தேகப்பட்டு விலகிச் சென்ற உங்களுக்கு பெரிய ஆத்திரத்தையும் வேதனையுமே தந்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். உடல் மன சோர்வை தந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். 6ஆம் இடம் ரோகஸ்தானம். லக்னாதிபதி புதன் பலவீனம் அடைந்த போது காலங்களில் தொடர் தொல்லைகளும் பிரச்சனைகளும் உங்க உடலையும் மனசையும் ஒரே நேரத்தில் தாக்கியிருந்திருக்கும். தூக்கமின்மை, நரம்பு தளர்ச்சி, வயிற்று உபாதைகள் மற்றும் சொல்ல முடியாத உடல் உபாதைகளால் அவதிப்பட்டிருந்திருப்பீங்க. மனதளவில் ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தம் உங்கள் அடியோடு முடக்கியிருந்திருக்கும். எதிலுமே கவனத்தை செலுத்த முடியாம எப்போதும் ஒருவித சோர்வும் பயமும் விரக்தியும் உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கும். என்னால் இனி எதுவுமே செய்ய முடியாது என்ற எண்ணம் மேலோங்கி சுறுசுறுப்பான கன்னிராசினரான நீங்க 4 சுவருக்குள்ள முடங்கி போற அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவுமே பலவீனப்படுத்தியிருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு புதன் பலவீனம் அடைந்த காலங்கள்ல தான் தொடர் தோல்விகளும் பிரச்சனைகளுமே உங்க உடலையும் மனசையுமே ஒரே நேரத்தில் தாக்கியிருந்திருக்கும். அது உங்களுக்கு தூக்கமின்மை, நரம்பு தளர்ச்சி, வயிற்று உபாதைகள் மற்றும் சொல்ல முடியாத உடல் உபாதைகளால அவதிப்பட்டு வந்திருந்திருப்பீங்க. மனசளவில் ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தம் உங்களை மடியோடு முடக்கியிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. உங்களுக்கு மன அமைதி கிடைக்கப் போகின்றது. நீண்ட நாட்களா உங்கள் ஆட்டி படைத்த மன அழுத்தம், தேவையில்லாத பயம், தூக்கமின்மை மற்றும் கவலை இனி முற்றிலுமா விலகப் போகுது. எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மறைந்து நேர்மறை சிந்தனைகளும் மனசுல தோன்றக்கூடிய ஆன்மீகத்துல ஈடுபாடும் அதிகரித்து தியானம், யோகா மற்றும் கோவில் வழிபாடுகளை மனம் ஈடுபட போது பிரச்சனைகள் வந்தாலும்
பதட்டப்படாம நிதானமா சிந்தித்து தீர்வு காணக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக போதும். அமைதியான சூழலும் தெளிவான மனநிலையுமே உங்களிடம் கூடிக்கொள்ளப் போகக்கூடிய மன அமைதி பெறுவதன் மூலியமா உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரித்து வாழ்வுல தெளிவும் சுபிட்சுமே நிறைந்து காணப்பட போது உங்களுக்கு. அது உங்க மனசை ஆட்டி பதைத்த மன அழுத்தமோ தேவையில்லாத பயமோ தூக்கமின்மை மற்றும் கவலைகள் இனி முற்றிலுமா விலகப் போகுது. எதிர்மறை எண்ணங்களுமே மறைந்து நேர்மை சிந்தனைகளும் மனசுல தோன்ற போது உங்களுக்கு. பிரச்சனைகள் வந்தாலும் பதட்டப்படாம நிதானமா சிந்தித்து தீர்வு காணக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக போகுது. அது மட்டுமல்லாம மன அமைதி பெறுவதன் மூலியமா உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரித்து வாழ்வுல தெளிவும் சுபிட்சமும் நிறைந்து காணப்படும். நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்க உங்களுக்கு. உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும் சுயநலத்துடன் பழகியவங்களுமே உங்களை விட்டு தானே விலகி செல்வாங்க. அதே சமயத்துல உங்க வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய உண்மையான மற்றும் நல்ல எண்ணம் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக போறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல வழிகாட்டுதலை தரும் நண்பர்களின் சேர்க்கை கிடைக்க போகுது. ஆபத்து காலத்துல தோள் கொடுக்கக்கூடிய நல்ல தோழமைகள் அமைவாங்க. சமூகத்துல உயர்ந்த பதவியில இருப்பவங்க மற்றும் அறிஞர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நண்பர்களுடைய ஆலோசனைகளும் உதவிகளுமே உங்க வாழ்க்கையை அடுத்த உயர்நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய பெரிதுமே உதவ போது உங்களுக்கு. அதாவது நீங்க உங்களுக்கு துரோகம் செய்பவர்களும் சுயநலத்துடன் பழவிகளுமே உங்களை விட்டு தானே விலகி செல்ல போறாங்க. அதே சமயத்துல உங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய உண்மையான மற்றும் நல்ல எண்ணம் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஆபத்து காலத்துல தோள் கொடுக்கக்கூடிய நல்ல தோழமைகளும் உங்களுக்கு அமைவாங்க. சமூகத்துல உயர்ந்த பதவியில் இருப்பவங்க மற்றும் அறிஞர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க போகின்றது. உடல் நலம் உங்களுக்கு சீராக போகுது. கடந்த காலங்கள்ல உங்களை வாட்டி விதைத்த வயிற்று கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி, சரும நோய்கள் மற்றும் அஜீரண பிரச்சனைகள் இனி படிப்படியா குறைய போகுது. சரியான மருத்துவ சிகிச்சை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா பழைய ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பீங்க. முதல்ல புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் உண்டாக்க போகுது. அன்றாட வேலைகளை சோர்வின்றி செய்யக்கூடிய ஆற்றல் பிறக்கும். உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றில் ஆர்வம் காட்டி உடலை பேணி பாதுகாப்பீங்க. உங்களுடைய முகத்துல ஒரு புதிய பொலிவும் தேசுவுமே தோன்ற போது. ஆரோக்கியமான உடல்நிலை காரணமா உங்க தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயரப்போது உங்க வாழ்க்கையிலேயும். உங்களை கடந்த காலங்கள் உங்களை வாட்டி வதைத்த வயிற்று கோளாறுகளும், நரம்பு தளர்ச்சிகளும், சரும நோய்களும் மற்றும் அஜீரண பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறைய போகுது. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா பழைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க போறீங்க. உடல்ல புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்புமே உங்களுக்கு உண்டாகும். அன்றாட வேலைகளை சோர்வின்றி செய்யக்கூடிய ஆற்றல் பிறக்க போகுது உங்களுக்கு. உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றில் ஆர்வம் காட்டி உடலை பேணி பாதுகாப்பீங்க. உங்க முகத்துல ஒரு புதிய பொலிவும் தேசமே போது தோன்றப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தீர்வு காணக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக போதும். அமைதியான சூழலும் தெளிவான மனநிலையுமே உங்களிடம் கூடிக்கொள்ளப் போகக்கூடிய மன அமைதி பெறுவதன் மூலியமா உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரித்து வாழ்வுல தெளிவும் சுபிட்சுமே நிறைந்து காணப்பட போது உங்களுக்கு. அது உங்க மனசை ஆட்டி பதைத்த மன அழுத்தமோ தேவையில்லாத பயமோ தூக்கமின்மை மற்றும் கவலைகள் இனி முற்றிலுமா விலகப் போகுது. எதிர்மறை எண்ணங்களுமே மறைந்து நேர்மை சிந்தனைகளும் மனசுல தோன்ற போது உங்களுக்கு. பிரச்சனைகள் வந்தாலும் பதட்டப்படாம நிதானமா சிந்தித்து தீர்வு காணக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக போகுது. அது மட்டுமல்லாம மன அமைதி பெறுவதன் மூலியமா உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரித்து வாழ்வுல தெளிவும் சுபிட்சமும் நிறைந்து காணப்படும். நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்க உங்களுக்கு. உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும் சுயநலத்துடன் பழகியவங்களுமே உங்களை விட்டு தானே விலகி செல்வாங்க. அதே சமயத்துல உங்க வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய உண்மையான மற்றும் நல்ல எண்ணம் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக போறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல வழிகாட்டுதலை தரும் நண்பர்களின் சேர்க்கை கிடைக்க போகுது. ஆபத்து காலத்துல தோள் கொடுக்கக்கூடிய நல்ல தோழமைகள் அமைவாங்க. சமூகத்துல உயர்ந்த பதவியில இருப்பவங்க மற்றும் அறிஞர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நண்பர்களுடைய ஆலோசனைகளும் உதவிகளுமே உங்க வாழ்க்கையை அடுத்த உயர்நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய பெரிதுமே உதவ போது உங்களுக்கு.
அதாவது நீங்கள் உங்களுக்கு துரோகம் செய்பவர்களும் சுயநலத்துடன் பழவிகளுமே உங்களை விட்டு தானே விலகி செல்ல போகிறாங்க. அதே சமயத்தில் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய உண்மையான மற்றும் நல்ல எண்ணம் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஆபத்து காலத்தில் தோள் கொடுக்கக்கூடிய நல்ல தோழமைகளும் உங்களுக்கு அமைவாங்க. சமூகத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பவங்க மற்றும் அறிஞர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உடல் நலம் உங்களுக்கு சீராக போகுது. கடந்த காலங்களில் உங்களை வாட்டி விதைத்த வயிற்று கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி, சரும நோய்கள் மற்றும் அஜீரண பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறைய போகுது. சரியான மருத்துவ சிகிச்சை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா பழைய ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பீங்க. முதல்ல புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் உண்டாக்க போகுது. அன்றாட வேலைகளை சோர்வின்றி செய்யக்கூடிய ஆற்றல் பிறக்கும். உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றில் ஆர்வம் காட்டி உடலை பேணி பாதுகாப்பீங்க. உங்களுடைய முகத்துல ஒரு புதிய பொலிவும் தேசுவுமே தோன்றப்போகுது. ஆரோக்கியமான உடல்நிலை காரணமா உங்க தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயரப்போகுது. உங்க வாழ்க்கையிலேயும் உங்களை கடந்த காலங்கள் உங்களை வாட்டி வதைத்த வயிற்று கோளாறுகளும், நரம்பு தளர்ச்சிகளும், சரும நோய்களும் மற்றும் அஜீரண பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறைய போகுது. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா பழைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க போறீங்க. உடல்ல புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்புமே உங்களுக்கு உண்டாகும்.